ஏன் நம்ம பைபிள் படிக்கணும்னா கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக படிக்கணும். ஏன் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அவரை அறிந்து கொண்டால்தான் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்க முடியும். இந்த கர்த்தரை அறியும் அறிவை யார் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் கொடுக்கிறது. அதனால தான் கர்த்தருடைய வேதத்தை கருத்தாக நம்ம வாசித்து பார்க்கணும். யோவான் சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 39வது வசனம் நான் சொன்ன இந்த கருத்தை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. எவைகளே? வேத வாக்கியங்களே. வேத வாக்கியம்தான் என்னை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. வேத வாக்கியம்தான் நான் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறது. வேத வாக்கியம்தான் என்னை குறித்து அறிகிற அறிவை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறது.